ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்டன் மை நர்சரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மல்லிப்பூ செடியில் பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு, மொக்கு அதிகமாக வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நீங்கள் மல்லிகைப்பூ செடி நடவு செஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நடவு செஞ்சு வச்சுருந்தாலுமே பூக்களே பூத்திருக்காது. இப்போ இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி மெத்தட் நீங்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடி நல்லா அதிகமாக வளர்ந்து போயிருக்கும். இப்போ சின்ன செடியாக இருக்கும்போது பூக்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். செடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்து போனாலும் ஓரளவுக்கு பூக்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருணும். செடியில் நம்ம எங்கெங்கெல்லாம் பூக்கள் பிடிங்கிருப்போமோ அந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுருணும். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா திருமணிக்கும் பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த கட் பண்ணி விட்டுட்டு டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம இதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நம்ம டிஏபி ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணோம். டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண உடனே கரெக்டாக ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல மொக்கு நல்லா வச்சிருக்கு. பூக்கள் 1-2 செடியில் தான் பூக்கள் எடுத்துருக்கு. ஆனால் மொக்கு நல்லா வச்சிருக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஏபி ஃபெர்டிலைசர் ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தீங்கனாலே போதும். பூக்கள் பூக்க நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு அது கட் பண்ணி விட்டுருங்க. செடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. சின்ன செடியாக இருந்தாலும் தேவையில்லை, கட் பண்ண தேவையில்ல. செடி நல்லா பெரிய செடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த 5 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது போக இப்போ தான் புதுசாக நீங்கள் வாங்கி நடவு செய்ய போகிறீங்கன்னா, அது நடவு செய்ய போது மட்டும் நல்லா மண்புழு உரம் ஆட் பண்ண பார்த்துக்குங்க. நடவு செய்ய போகும்போது நல்லா மண்புழு உரம் ஆட் பண்ண பார்த்துட்டு, நம்ம இப்போதே செடி நடவு செஞ்சு வச்சிருந்த செடிக்குமே நீங்கள் மண்புழு உரம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண போகும்போது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 உருண்டை அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். இந்த செடிக்கெலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம 5 உருண்டை தான் யூஸ் பண்ணோம். அது மாதிரி 5 உருண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நாள் கழிச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா மொக்கு நல்லா வச்சிருக்கு. இப்போ இந்த மொக்கு நல்லா வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 பேத்துக்கு அந்த மொக்கு பூக்கள் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 1-2 பேருக்கு பூச்சி தாக்கல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸோடாக்ஸ் மருந்தை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். 5 ml மருந்து எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அந்த பூச்சி தாக்குப்பட்டல் இருக்காது. அந்த மாதிரி மொக்கு அந்த மாதிரி கருகாது. மொக்கு பூ வைக்க போய் கருகிடும். அந்த மாதிரி கருகிறதுக்கு நீங்கள் எக்ஸோடெக்ஸ் மருந்தை வாங்கி 5 ml மருந்து எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த மாதிரி மொக்கு கருகாது. பாதி பேத்துக்கிட்ட மொக்கு வச்சாலுமே அந்த மொக்கு கருகாமலே இருக்கும். ஆனால் பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபுல் சன்லைட் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மல்லிகைப்பூ செடி ஃபுல்லாக நீங்கள் சன்லைட்டில் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கும். நம்ம அளவான சன்லைட்டில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பூக்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பூக்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக 15 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிட்டாலே போதும். அதுமாதிரி புதுசாக இப்போ நடவு செய்ய போகும்போது நல்லா மண்புழு உரம் ஆட் பண்ண பார்த்துங்க. நல்லா வெறும்பி கம்போஸ்ட்னா மாட்டு சாணம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டாம்புழுக்க நல்லா வெயிலில் காய வச்சு தூள் மாதிரி பண்ணி கூட நம்ம நடவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நடவு செஞ்சு வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் டிஏபி ஃபெர்டிலைசர் விட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு ஒரு டைம் மட்டும் அந்த எக்ஸோடெக்ஸ் மருந்து விட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.